ஆதியை போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச பார்வதி உடனே ஆதியை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அவ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் போய். யார்மா நீ? என்ன கம்ப்ளைண்ட்? என்னம்மா சொல்ற? உங்க வீட்டுக்காரு இங்க இருக்காரா? யார் அவரு? ஓஹோ, அந்த லஞ்சம் வாங்குறவரோட பொண்டாட்டியம்மா நீ? மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லார் வாயிலிருந்து வர வார்த்தை இதுதானே? மாட்டிக்கினதுக்கு அப்புறம் நான் இந்த தப்பை பண்ணல, நாங்க எப்பவுமே தப்பெல்லாம் பண்ண மாட்டோன்னு எல்லார் வாயிலிருந்து வர வார்த்தை இதுதானே? என்னைக்கு எல்லாரும் நான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்க? எப்பவுமே ஒத்துக்க மாட்டீங்க, இப்ப மட்டும் என்ன விதி விலக்கா? நாங்க எங்க போலீஸ் கைவரிசத்தை காட்டணும்னா அப்போ அவனே அவன் வாயிலிருந்து ஒத்துக்குவான் நான் லஞ்சம் வாங்கினேன்னு. இங்க பாருமா, எங்க கிட்ட உன் புருஷன் லஞ்சம் வாங்கினான்றதுக்குரிய ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. பின்ன நீ சொல்றது இப்ப நாங்க எப்படி நம்ப முடியும்? போலீஸ்க்கு ஆதாரம் தான் முக்கியம். போ போ, உன் புருஷன் அங்க இருக்க செல்ல தான் இருக்காரு, வேணும்னா போய் பார்த்து பேசு, போய் போ. பார்வதி அழுதுகிட்டே ஆதியை பார்க்க செல்லுக்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சான். பார்வதி, நீ சொன்ன மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல பார்வதி. நான் யார்கிட்டயும் லஞ்ச பணமும் வாங்கல. உங்களை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க எப்படியாப்பட்டவரு, நீங்க எவ்வளவு நேர்மையானவரு எனக்கு நல்லா தெரியுங்க. பார்வதி, யாரோ வேணுமட்டுமே தான் என்ன இந்த மாதிரி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டுருக்காங்க. ஏங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விடுற அளவுக்கு யாருக்குங்க கோவம் உங்க மேல? அதுதான் தெரியல பார்வதி, அதை பத்தி தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க பயப்படாதீங்க, எப்படியாச்சும் நான் உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேங்க. பார்வதி, பத்திரம் பார்வதி, நீ எனக்காக திரிஞ்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. ஏங்க, இப்ப என் உடம்பாங்க முக்கியம், நீங்க இங்க இருந்து வெளியே வர்றதுதாங்க முக்கியம். என் உயிரை கொடுத்தாச்சு, உங்களை நான் வெளியே கண்டிப்பா கொண்டு வருவேங்க. பத்திரம் பார்வதி. சரிங்க, அப்ப நான் வரேன், நீங்க பத்திரமா இருங்க. சரி பார்வதி அப்படின்னு ஆதிக்கிட்ட ஆறுதலா பேசிட்டு பார்வதி ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.